அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஊட்டி ட்ரிப் தான் போயிருந்தேன் ஒரு 5 டேஸ்க்கு. ஸோ அங்கே எங்களுக்கு ரூமில் ஒருத்தவங்க வெஜிடபிள்ஸ்லாம் சப்ளை பண்ணாங்க, ஆர்கானிக்கு. அவங்க தோட்டத்தில் அவங்களோட ஃபார்மில் விளைஞ்சது எல்லாமே. ஸோ அவங்க ஃபார்மை நான் பார்க்கணுன்னு கேட்டிருந்தேன். ஸோ அதுக்காக என்னை அவங்க கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அவங்க ஃபார்மில் தான் இப்போ நம்ம இருக்கோம். அவங்க அந்த விளைச்சல் பற்றி நம்மக்கிட்ட நிறையா ஷேர் பண்ணுறாங்க. அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கேரட் டோட்டலாக 90 டேஸ் கிராப்பு. ஜென்ரலாக இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கேரட் கல்டிவேஷன் அதிகமாக இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா கேரட் 100 கிராம். ஜென்ரலாக இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுல்லாகவே கேரட் தானா? கேரட் ஒரு 70 டேஸ் கிராப்பு ஃபீல்டில் இருக்குது. இது மெச்சூரிட்டிக்கு இது கரெக்டாக நீங்கள் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், ஃபீல்டு ஓரளவுக்கு இப்போ பிளான்ட் நல்லா திக்காக இருக்கும். அதெல்லாம் இப்போ தான் ஒரு 70 டேஸ் கிராப்பு. ஜென்ரலாக கேரட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் போடுற கிராப்பை பொறுத்த வரைக்கும் கேரட்டுக்கு ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் கம்மி, சீடுக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி. மற்ற இன்டர்கல்ச்சுரல் ப்ராக்டிஸஸ் சொல்லுவாங்க, இடையில இந்த மண்ணு கட்டுறது அதெல்லாம் எர்த்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. தின்னிங்க நிறைய ப்ராசஸ். நீங்கள் ஜீரகம் மாதிரி விடும்போது இந்த மாதிரி இப்போ கரெக்டாக 1 1 2 3 சேர்ந்து விழுகும். இந்த மாதிரி சேர்ந்து விழுந்தது அப்படின்னா அந்த இடத்துல இருக்க கேரட் இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்துல சேர்ந்து விழுந்திருக்கு விதை, ஒன்றுமே வேஸ்ட்டு. இதே இந்த இடத்துல ஒன்று இந்த இடத்துல ஒன்று இப்படி இருந்தது அப்படின்னா நமக்கு கேரட் எல்லாம் ஒரே மாதிரி நல்ல சைஸில் விளையும். இப்போ இது பார்த்திங்கன்னா இது ஒரு நெமட்டோட்னால வர்ற இதில் ஒரு பெஸ்ட். இது நெமட்டோடுங்கிறது தெரியும், நூற்புழு, நம்ம கண்ணுக்கு தெரியாது. அந்த நெமட்டோடு என்ன பண்ணும் அப்படின்னா, இது விதை போட்டால் 10-15ஆவது நாளில் இதோட ரூட்டை கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுரும், கட் பண்ணி. அதனால இது 2 ரூட்டாக மாறிடுச்சு. இந்த மாதிரி 2 ரூட்டாக மாறுறதுக்கு வேறு காரணமும் இருக்குது. அதாவது சாயில் ரொம்ப டைட்டாக இருந்தால் மாறும், ஏன்னா ரூட் இறங்க முடியாதனால. மெயினான ரீசன் என்னென்னு பார்த்து, இப்போ இந்த ஃபீல்டுலலாம் பார்த்தீங்கன்னா சாயில் பாருங்கள் எவ்வளோ லூஸாக இருக்குது. அப்போ இந்த ஃபீல்டில் அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. அதாவது மண் சாயில் ரொம்ப டைட்டாக இருக்கனால இப்படி ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இந்த மண்ணில் கண்டிப்பாக நெமட்டோடு இருக்குது. மெலடோகைனி ஹின்னேப்லான்னு சொல்லுவாங்க ஒரு நெமட்டோடு. அந்த நெமட்டோட்னால தான் இந்த ப்ராப்ளம் வருது. கேரட்டில் இது ஒரு முக்கியமான ஒரு பெஸ்ட்டு. அதை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். வேப்ப முன்னாக்கெலாம் போட்டால் கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்கள் ஜென்ரலாக இதோட ப்ராக்டிசஸ்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது, சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம். உங்களுக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு கேரட்டு 90 டேஸ் கிராப்பு. இதோட சீட் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் அதிகம். 1 லட்சம் சீட்ஸ், அதாவது 100 கிராம் சீட்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் இந்த ரேஞ்ச் ப்ரைஸ் போகுது. இந்த ஏரியாவில் மேக்ஸிமம் அதிகபட்ச இன்வெஸ்ட்மெண்ட் சீடோட ப்ரைஸ்னால் இதுக்கு தான் விலை அதிகம். மற்றபடி இது நல்ல கேரட்டில் இருக்க பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே இந்த ஆரஞ்சு கலரு, எல்லோ கலரு இதில் எல்லாம் என்ன அதிகமாக இருக்கும்னா கரோட்டினைட்ஸ் அதிகமாக இருக்கும். விட்டமின் ஏ தான் அதிகமாக இருக்கும், கண்ணுக்கு ரொம்ப நல்லது. கேரட் எல்லாமே நான் ப்ளக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அவங்க எனக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே நான் ப்ளக் பண்ண கேரட் தான். இல்லை இப்போ ஏதோ பரவாயில்ல, இந்த ஒரு 2 வீக்ஸாக தான் கேரட் போயிட்டுருக்கு ப்ரைஸு. மற்றபடி லாஸ்ட்டு 1 மந்த்தாக பார்த்தீங்க, 1 மந்த் லாஸ்ட் 2 மந்த்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80 கேஜிஸ் பேகு வெறும் 350 ருபீஸ்க்கு வாங்க ஆள் இல்லை. 80 கேஜிஸ்னால் எவ்வளோ ஆச்சுங்க? 80 கேஜிஸை 350 ருபீஸ் கனெக்ட் பண்ணால் 8 2 16 8 3 24 கிலோ 3 ரூபாய்க்கு 3 மாதத்துக்கு முன்னாடி வாங்க ஆள் இல்லை. இப்போ இந்த மாதத்தில் ஓரளவுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. 50 வரைக்கும் போகுது மேக்ஸிமம் ப்ரைஸ், 50 வரைக்கும் போய்க்குது. சரிங்களா? இது ஃபுல் ஆர்கானிக் பண்ண முடியாது சார், எல்லாமே தவிர இன்டெகிரேட்டடாக பண்ண முடியும். பியூர் ஆர்கானிக் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி கேரட்டு எப்படி சொல்கிறது, 10 கேரட் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா 10 கேரட்டில் 1 கேரட் வேணா ஏதோ மிஸ் ஆகலாம். அந்த மாதிரி ஆர்கானிக்கில் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக 10 கேரட்டில் ஒரு 4 கேரட் 5 கேரட் இந்த மாதிரி வரும். மீதி 5 கேரட் நமக்கு மிஸ் ஷேப்டு, அதாவது எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி ரொம்ப ஸ்மால் கேரட்ஸ் ஆகும். என்னது அது அஃபீஃபம், அது என்னது? இப்படி தூக்கி காமி கேரட்டை. என்னது அது? கேரட்டா? இப்போ கேரட் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இது சௌச்சௌ காய் பாருங்கள், சௌச்சௌ விளையிற இடம். காய்ச்சி நிறைய தொங்குது பாருங்கள். கீழே இருக்கிறது முட்டைக்கோஸா? பேர் சௌச்சௌ, சாய் அவுட்டுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெள்ளரிக்காய், கீழே பிளைன்ஸில் விளையிற வெள்ளரிக்காய், பரங்கிக்காய், பூசணி, அதோட ஃபேமிலி குக்கர் பீட்ஸ்னு சொல்லுவாங்க. இதை அந்த கீழே ஃபாரின்ன்ற பிளைன்ஸில் இந்த டிராபிக்கல் ரீஜனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பரங்கிக்காய், பூசணிக்காய் அதோட இலையெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நோட் பண்ணிங்கன்னா. அதில் இன்னும் கொஞ்சம் அந்த ஒயிட் பவுட்ரி க்ரோத் நிறைய இருக்கும், நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். குக்கர் பீட்ஸில் ஹில்ஸில் விளையக்கூடிய 2 காய்கறி தான் ஹில்ஸில் விளையக்கூடியது. ஒன்று இந்த சௌச்சௌ, இன்னொன்று சுச்சினி. சுச்சினி காலையில் உங்களுக்கு பேக்கில் கொண்டு வந்து கொடுத்தேன். அதுவும் இந்த சௌச்சௌ மட்டும்தான், சுச்சினி சௌச்சௌ மட்டும்தான் இந்த ஹில்ஸில் விளையக்கூடிய குக்கர் பீட்ஸ். வேறு எதுவுமே இங்கே ஹில்ஸில் விளையாது. அதாவது பூசணி, மஞ்சள் பூசணி, அதாவது ரொம்ப கமர்ஷியலாக பண்ண மாட்டாங்க.
பூசணி, மஞ்சள் பூசணி, வெள்ளரிக்காய் அதெல்லாம் வந்து இங்கே விளையாது. இப்போ இந்த சவுச்சவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது இப்போ பாருங்கள், இந்த இதுலேருந்து ஒரு அப்படி இந்த லிக்விட் இதெல்லாம் அதாவது அப்சிஷன் லேயர் வடைன்னு சொல்லுவாங்க. லிக்விட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் நுர வருது. இதுலேருந்து சோப் தயாரிப்பாங்க. சோப் தயாரிக்கிறதுக்கு பெங்களூருக்கு நிறைய இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. இந்த லிக்விடு வந்து நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நுர வருது தெரியுங்களா? இது வந்து சோப் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இங்கே போடுற மற்ற வேறு மேக்ஸிமம் கிராப்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரெட் கேபேஜ், கேரட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ்க்கு 3 மாதம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். எதுக்காகனா நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறதுக்காக. 3ஆவது மாதம் ஃபைனல் ஹார்வெஸ்ட்டில் தான் நமக்கு ப்ராஃபிட். இது அப்படி கிடையாது. இந்த பிஞ்சு இது வந்து இப்போது பிஞ்சு இது சொன்னால் இது வந்து அதாவது இப்போ இது மாதம் பார்த்தீங்கன்னா ஜனவரி ஆயிடுச்சு. ஜென்ரலாக டிசம்பரில் இந்த கொடியெல்லாம் அறுத்து விட்ருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போனால் காட்டுறாங்க அறுத்து விட்டுருக்காங்க கொடியெல்லாம். எதுக்காக இதை அறுத்து விட்றாங்கன்னா முடிஞ்ச அவ்வளோதான். இது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மேலேருந்து காய் காய்க்க ஆரம்பிச்சிடும். நல்ல காய் ஏப்ரல் மேலேருந்து நல்ல ஈல்டு கொடுக்கும். நமக்கு செப்டம்பர் அக்டோபர் அந்த ரேஞ்ச் வரைக்கும் நல்ல ஈல்டு கொடுக்கும். கடைசி நவம்பர் டிசம்பர்லாம் கடைசி கொஞ்சம் முடிகிற சீசன் அதெல்லாம் கொஞ்சம் ஆவரேஜாக கொடுக்கும். இந்த மாதிரி பனி விழுந்து அதாவது இப்போ வந்து சொன்ன மாதிரி பனி கிளைமேட் சேஞ்சினால பனியெல்லாம் விழுந்து பனியே விழுகலை இன்னும் மாறிடுச்சு. அப்படி இது பனி விழுந்திருக்கணும் அப்படின்னா ஒரு 15 நாளைக்கு முன்னாடி பனி விழுந்திருக்கணும். இதெல்லாம் ஃபுல்லாக கருகிரும். பனி விழுந்தா ஃப்ரோஸ்ட்டுக்கு இதெல்லாம் ஃபுல்லாக கருகிரும். பனிக்கு தாங்குற வெஜிடபிள்ஸ் நம்ம கேரட்டு, கோஸ் எல்லாம் தாங்கும். இதெல்லாம் தாங்காது, ஃபுல்லாக கருகிரும். இது மேலே டீ லீஃப் எல்லாமே ஃபுல்லாக கருகிரும். இது வெங்காயத்தாள் மாதிரி இருக்குது. எல்லாம் ஒரே ஃபேமிலி தான். ஃபேமிலி எல்லாம் ஒரே ஃபேமிலி தான். இது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இதுவும் எக்ஸாட்டிக் தான். இது லீக்ஸ் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஆனியன், இந்த கார்லிக் இதெல்லாம் ஒரே ஃபேமிலி தான். ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் எக்ஸாட்டிக் தான். இதுவும் மேக்ஸிமம் கெஸ்ட் இங்கே கெஸ்ட்டு இவங்கெல்லாம் நல்லா விரும்பி வாங்கிட்டு போவாங்க. இங்கேருந்து சிங்கிள் ரூட் வச்சிங்கன்னாவே போதும், அதுலேருந்து நிறைய டில்லர்ஸ் வரும். இந்த ஒவ்வொரு பீஸையும் டில்லர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு சிங்கிள் பீஸ் வச்சிங்க அப்படின்னாலே இந்த மாதிரி எக்கச்சக்க டில்லர்ஸ் அடிக்கும் தானா. ஒரு பிளான்ட் இருந்தாலே போதும், அதை வச்சு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது மெயினான டூலு சரிங்களா, கொத்துன்னு சொல்லுவாங்க லோக்கல் நேமு. இது இல்லை அப்படின்னா இது வந்து டிகிங் ஃபோர் டைப் தான். டிகிங் ஃபோர்க்குங்கிறது 4 முள் வரும் இந்த மாதிரி. அதுலேயே 2 இது வர்றது அவ்வளோதான். மெயினாக ஹார்வெஸ்டிங்க்கெலாம் இங்கே இதான் யூஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக கழுவுனிங்கன்னா இது போயிடும். அவ்வளோதான். இது ஃபுல்லாக நீங்கள் அப்படி சின்னதாக கீரை கட் பண்ண மாதிரி கட் பண்ணி பொரியல் பண்ணிக்கலாம். வந்து ஒரு 1 2 3 4 5 6 7 பிளான்ட் இருக்குது இதில். ஒரு ஈச் ஒவ்வொரு பிளான்ட் மூலமாக நம்ம இது நேம் நல்லா மென்ஷன் பண்ணுங்கள். லீக்ஸ் ஒவ்வொரு பிளான்ட்லேருந்துமே நம்ம மல்டிப்ளை பண்ணுறது வந்து எக்கச்சக்கமான கணக்கில் மல்டிப்ளை பண்ணுவோம். மாடி தோட்டத்துலேயும் வச்சு தாராளமாக வாங்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரிக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு பீன்ஸ் சீசன். பீன்ஸ் திருவிழானே சொல்லலாம். ஜூன் ஜூலை வரைக்குமே பயங்கரமாக போகும், அட்டகாசமாக. இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா எங்களோட பீன்ஸ் ஒரு கேஜி மேட்டுப்பாளையம்னா டாப்பு 145 rupees போச்சு பர் கேஜி. அப்போ நீங்கள் ரீட்டைல் ஷாப்பில் வாங்கினீங்கன்னா மினிமம் 200 rupees கண்டிப்பாக இருக்கும் பர் கேஜிக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து ரன்னர், அதாவது போல் டைப்புன்னு சொல்லுவாங்க. கொடி செடியில் வர பீன்ஸ் இருக்குது, அது வந்து சாதா பிளான்ட்டு. இது போல் டைப்பில் இது என்ன ரொம்ப க்ளீனாக, அதாவது உருண்டையாகவும் இல்லாமல் இது கொஞ்சம் ரெண்டுக்கும் நார்மல் ஆவரேஜாக ஒரு லைட்டாக பல்ஜாகவும் கொஞ்சம் பட்டையாகவும் இருக்கும். இது பாருங்கள், இப்போ தான் ஃப்ளவர் பிடிச்சிருக்கு. இது பாலினேட் ஆகி ஒரு சின்ன பீஸ் ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரியுது. பாலினேஷன் முடிஞ்சு செட் ஆகிருக்க ஒரு சின்ன காய், அவரைக்காய். இது இன்னி கரெக்டாக இன்னும் ஒரு 15-20 நாள் இதில் காய். இந்த காய் நல்லா வந்து இவ்வளோ பெருசு வந்துடும். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு வந்துடும் இந்த காய். இப்போதைக்கு ஃப்ளவரிங் சீசன் தான். கண்டிப்பாக இனி பனி விழுந்ததுன்னா அது கருகிரும். பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டிங் ஆயிருக்கு. என்ன ஓவர் மெச்சூரிட்டி ஆனாலும் ஸ்ப்ளிட்டிங் ஆகும். சீக்கிரமாகவே இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டிங், அதாவது இந்த கிராக் வரது எதுக்காக சீக்கிரமாகவே வந்தால் போரான்ற மைக்ரோநியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சினாலே வரும். இது ஓவர் மெச்சூரிட்டி. இது சாப்பிடலாம். இது சாப்பிடலாம், தப்பு இல்லை. அந்த ஃபுல் டேஸ்ட் கிடைக்காது. இதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுவாங்க. இது மார்க்கெட்டுக்கே வராது. இதில் ஓவர் மெச்சூரிட்டினால இது கிராக் ஆயிருக்கு. அவ்வளோதான். இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இது வேஸ்ட்டு தான். எல்லாம் இதிலே விளக்கிடுவோம். கேரட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 வகையான அழுகல் வரும். ராட்டுன்னு சொல்லுவாங்க. மெச்சூரிட்டிக்கு அப்புறம், அதாவது போஸ்ட் ஹார்வெஸ்ட் ஸ்டேஜில் வர ராட்டு வரும். ஃபீல்டுலேயே வந்து ஸ்க்ளெரோட்டினான்னு ஒரு டிசீஸ், அதாவது வந்து அது ஒரு டிசீஸ் காசிங் ஏஜென்ட், அது மூலமாக வரும். அந்த ஸ்க்ளெரோட்டினான்ற ராட்டு வந்தது அப்படின்னா அது ஃபீல்டில் 13 வருஷம் உயிர் வாழும். கண்டிப்பாக அடுத்த வருஷம் கேரட் போட்டாலும் கண்டிப்பாக அந்த டிசீஸ் வரும். இப்போ இந்த ராட் பார்த்தீங்கன்னா இது போஸ்ட் ஹார்வெஸ்ட் ராட்டு. இதெல்லாம் கண்டிப்பாக வரதான் செய்யும். இவங்களோட ஃபார்ம் வந்து கோத்தகிரின்ற ஒரு இடத்துல இருக்குது. அது ஊட்டி வந்து ஒரு 20 kilometers கிட்ட இருக்கும். இவங்க வந்து ஆல் ஓவர் இந்தியாவே டெலிவரி பண்ணுறாங்க. உங்கள் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வேணால் கமெண்ட்டில் கேளுங்க. பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.